இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அண்ணாமலை அவர்களை பிஜேபி தலைவர் அவர்களை ஏன் இவ்வளவு சாடுறாங்க எல்லாருமே? திராவிட கட்சிகளுக்கு நிகராக அசுர வளர்ச்சியில பாஜக வந்துருச்சு. அதுவும் அண்ணாமலை வந்து 3 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலத்தில் எங்கேயோ போயிட்டு கட்சி. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் சாஃப்டா இருக்கார். ஏன்னா அவர் மேல கத்தி தொங்குது. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் உடைக்கணும்னு அண்ணாமலை பார்க்குறாரு. திருமாவளவன் கட்சியில் இருக்கணும்னா ஒரு 10 கொலை பண்ணியிருக்கணும், 5 கொலை பண்ணியிருக்கணும், ஒரு 10 எஃப்ஐஆர் இருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்க முடியும். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அந்த மாதிரி பண்ணல. ஆம்ஸ்ட்ராங் மரணத்தில் முதல்ல திருமாவளவனை பிடிச்சி என்கொயரி பண்ணுங்க, அவரோட பேக்ரவுண்ட் பாருங்க. உண்மையான கொலைகாரிகளும் தப்பி போயிட்டாங்க. ஆம்ஸ்ட்ராங் இறந்து போனது ஒரு கஷ்டமான ஒரு காரியம். அந்த கஷ்டமான காரியத்தில் நீங்கள் லாபம் தேடி ஆதாயம் தேடி பாஜகவை லிங்க் பண்ண பார்த்து பண்ணீங்கன்னா நீங்கள் தான் அசிங்கப்பட்டு போவீங்க. சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம நேர்காணல் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, அண்ணாமலை வெர்சஸ் ஏடிஎம்கே, டிஎம்கே, காங்கிரஸ். இது என்னென்னா, ஒருத்தரை வந்து எல்லாருமே ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க. இது வந்து அண்ணாமலை அவர்களுக்கு என்ன, எப்படி வளர்ச்சியா இல்லை வீழ்ச்சியா? ஏன்னா ஒரு கடந்த 10 ஆண்டுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கலாம், பிஜேபியினுடைய தலைவர்களை வந்து யாருமே இந்த அளவுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டில் தாக்குறதோ இல்லை எங்கேயுமே பேசுகிறதோ வந்து நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே இந்த மாதிரி தான் மாறி மாறி போயிட்டுருக்கும். இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அண்ணாமலை அவர்களை, பிஜேபி தலைவர் அவர்களை ஏன் இவ்வளவு சாடுறாங்க எல்லாருமே? நல்ல கேள்வி. 10 ஆண்டுகளுக்கு முன்பு பாஜக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருந்ததே இல்லை. பேரளவுக்கு இருந்தது தெரியாது. அது தலைவர்களும் அரசியல் பெருசாக பண்ணல. அவங்க வேலை வேண்டாம், அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க, வந்தாங்க போனாங்க, கமலாலயம் வந்தாங்க, டீ சாப்பிட்டாங்க போனாங்க. ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு பெரிய லெவலில் கட்சியை வளர்க்கலை. அதனால் வந்து பாஜகன்னு ஒரு கட்சி பொருட்டாவே யாரும் மதிக்கலை. டிஎம்கே ஏடிஎம்கே, காங்கிரஸ் நடுவில் ஒரு கேம், ஒரு அப்படி தான் இருந்தது தவிர வேறு எந்த பெரிய கட்சியுமே தமிழ்நாட்டில் வந்ததில்லை. இப்போது திராவிட கட்சிகளுக்கு நிகராக அசுர வளர்ச்சியில் பாஜக வந்துருச்சு. டிஎம்கே ஏடிஎம்கே பாஜக அப்படி தான் இப்போ இருக்கிற கலர் நிலவரம். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகே எல்லாம் செகண்ட் லெவல் தான். ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே பாஜக. ஸோ பாஜகவோட வளர்ச்சி 10 ஆண்டுகளில் அசுர வளர்ச்சி ஆச்சு. அதுவும் அண்ணாமலை வந்து 3 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலத்தில் எங்கேயோ போயிட்டு கட்சி. ஸோ இந்த வெற்றியை ஜீரணிக்கிறதுக்கு திராவிட கட்சிகளுக்கு மனசு இல்லை. இத்தனை நினச்சாங்க மாற்றி டிஎம்கே ஏடிஎம்கே நம்ம தான் வந்துட்டு இருப்போம். 3வது பிளேயர் உள்ளே வந்த உடனே அவன் கதி கலங்கி போச்சு. அது நம்ம 2 பேருமே கேம் ஆடிட்டு இருக்கோம், 3வது உள்ளே வந்துட்டான். அப்போ இவங்க சேர்ந்து தான் இந்த சதி பண்ணுறது, இந்த வீழ்த்துறது எல்லாமே இன்டைரக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஒரே ஒரு பெரிய தலைவர்கிட்ட சொன்னார், ஸ்டாலின் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் நான் ஆட்சிக்கு வந்து ஒரே மாதத்தில் 15 அதிமுக அமைச்சர்களை சிறைக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொன்னார். மூட்டையாக புகார் பட்டியல், லஞ்ச ஊழல் பட்டியல் கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்தார். பழைய கவர்னர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி லஞ்ச ஊழல் பண்ணாங்கன்னு. ஆட்சி 5 வருஷம் முடிய போகிறது கவர்மெண்ட்டு. எத்தனை அதிமுக அமைச்சர்களை சிறையில் போட்டிங்க? விஜயபாஸ்கர் ஒன்று வந்தாச்சு, செந்தில் பாலாஜி கூட வந்து அது வந்து அதிமுகவில் பீரியடில் பண்ணதான், அது வந்து கோர்ட் மானிட்டர், அதனால் ஒன்று டிஎம்கே பெரிய ரோலில். திமுகவோட டிவிஎஸ்சி எத்தனை அதிமுக அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு கொடுத்தது, புகார் கொடுத்தது, லஞ்ச ஊழல் புகார் கொடுத்தது. அந்த புகார்லாம் எங்கே அப்படின்னு ஜனம் கேட்குறாங்க. எங்கே போச்சு? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் சாஃப்டாக இருக்கார். ஏன்னா அவர் மேலே கத்தி தொங்குது, கொடநாடு, எல்லா விதமான பிரச்சனை. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறதுனால தான் அதிமுக அமைச்சர்களுக்கு பெரிய லெவலில் சேதாரம் இல்லை. இல்லைன்னா விஜயபாஸ்கர், தங்கமணி, வீரமணி எல்லாரும் மாட்டிகிட்டு இருப்பாங்க, அத்தனை பேர் மாட்டிகிட்டு இருப்பாங்க. இவன் மாட்டாததுக்கு காரணமே அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறதுனால தான். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் உடைக்கணும்னு அண்ணாமலை பார்க்குறாரு. அண்ணாமலை என்ன பார்க்குறாரு, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை உடைக்கணும். மாற்றி நீங்களே வருவீங்க. இப்போ என்ன நடக்கும், அடுத்த வாட்டி அதிமுக வரும். அதிமுக வரதான் சொல்ல தேர்தல் வாக்குறுதியில் திமுகவோட ஊழல் எல்லாம் ஒழிப்போம், எல்லாரையும் ஜெயிலில் போடுவோம், 20 அமைச்சர்களை ஜெயிலில் போடுவோம், போட்டு ஓட்டு வாங்கிடுவாங்க.
வந்த அதிமுக அமைச்சரை வந்தாட்டு சைலண்ட் மோடில் போயிடுவாங்க. இதுதான் மாற்றி 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 நடந்துட்டு வருது தமிழ்நாட்டில். இதை பிரேக் பண்ணுங்கிற எண்ணத்தில் தான் அண்ணாமலை உள்ளே வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு. இதனால் என்ன ஆகுது, அவருக்கு எதிர்ப்பு அதிகமாகுது. என்றைக்குமே ஒரு உண்மையை நீங்கள் சொன்னீங்கன்னா எதிர்ப்பு அதிகமாகும். 2 திராவிட கட்சிகளை எதிர்க்கிறதுக்கு காரணம் இது. கூட இந்த சைட் கிக்குன்னு சொல்லுவோம், கூட இருக்குது காங்கிரஸ், விசிகா இதெல்லாம் கூட சேர்ந்து ஜால்ரா தட்டும். ஏன்னா திமுக ஜால்ரா தட்டலைன்னா வேறு நாளைக்கு பொழப்பு நடத்த முடியாது. திமுகவோட ஜால்ரா தட்டலைன்னா காங்கிரஸுக்கு விசிகா பொழப்பு நடத்த முடியாது. அவங்க ஜால்ரா தட்டுது. இதெல்லாம் ஒரு கோஷ்டியாக சேர்ந்து பண்ணுறதுனால அண்ணாமலை தனித்து விடப்பட்டார். திமுக, அதிமுக, விசிகா, காங்கிரஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துச்சு. ஸோ என்ன பிம்மம் கிரியேட் ஆகுதுன்னா அண்ணாமலை வர்சஸ் அதர்ஸ் அப்படின்ற பிம்மம் கிரியேட் ஆகுது. அப்போ மொத்தமாக இப்படி தான் நம்ம பார்க்கணும், அண்ணாமலை வெர்சஸ் அதர்ஸ். அண்ணாமலை அதர்ஸை விட அண்ணாமலை வந்து கிரேட்டராக இருக்காரு, அதான் மீன் பண்ணுறீங்க. கிரேட்டாக இல்லையாங்கிறது மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஆனால் அண்ணாமலை தாக்கப்படுவதற்கான காரணம் அவரோட வளர்ச்சி, கட்சியோட வளர்ச்சி. அதனால் என்ன பண்ணுறாங்க, எதிரணியெல்லாம் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ டைரக்ட்லி இன்டைரக்ட்லி எதிரணியெல்லாம் ஒன்றா சேர்ந்துடுறாங்க, சேர்ந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஸ்டாலின் எடப்பாடி தாக்கிறது குறைஞ்சி போச்சு. ஆமாம், ஒன்றுமே இல்லை. எடப்பாடி தாக்கிறதுலாம் அண்ணாமலை தான், ஸ்டாலின் தாக்கிறதுலாம் அண்ணாமலை தான். அவங்க 2 பேர் திட்டிக்கிறதுலாம் சும்மா ஒரு பேருக்கு ஏதோ இப்போ ஒரு மாதத்துக்கு திட்டி விட்டுறாங்க. ஸோ தாக்குதல் முழுக்க அண்ணாமலை மீது வந்தாவிட்டு இவங்கெல்லாம் ஒரே குரூப்பில் இருக்காங்கன்னு சொல்கிறதுல என்ன தப்பு? இப்போ நம்ம ஒரு கட்சியை தாண்டி பர்சனல் அட்டாக்காக தான் நிறைய விஷயங்களே பண்ணுறாங்க. அண்ணாமலை ஐபிஎஸ்ஸாக இருக்கும்போது இந்த மாதிரி திட்டியிருப்பாரா, நிறைய பேர் திட்டியிருப்பாருன்னு செல்வ பிரதேகை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் RS பாரதி வந்து 2 வருஷம் முன்னாடி சொல்லிட்டு அவர் சின்ன பையன் அப்படின்ட்டாரு. சீமான் அவரும் அந்த குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, ஒரு சின்ன பையன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி பர்சனல் அட்டாக் தனி நபர் குறிப்பிட வைக்கிறாங்க, ஏன் அப்படி? தனி நபர் தாக்குதல் தான் தமிழ்நாட்டு அரசியலோட தலைவிதி. அது என்றைக்குமே ஒரு 50-60 ஆண்டு காலமாக காமராஜரே வந்து கறிக்கட்டை அந்த மாதிரி சொன்ன தமிழ்நாடு. எல்லாரையும் வந்து அசிங்கமாக பேசி சட்டசபையிலேயே அசிங்கமாக பேசினாங்க. அதெல்லாம் வேஷ்டி அவுத்தாங்க, ஜெயலலிதா புடைய பிடிச்சி இழுத்தாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்து தான் இருக்கோம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து அரசியலும் அப்படியே மேம்பட்டு இருக்கு, பிரமாதமாக இருக்குன்னு நான் நம்ப தயாராக இல்லை. எப்பவுமே சீர்கட்டு போன அரசியல் தான் அது. 50 ஆண்டு காலமாக 60 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு அரசியல் சீர்கட்டு இருக்கு. அப்பப்போ கொஞ்சம் துளிர் விடும், திருப்பி பழைய மாதிரி போயிடும். இது என்னன்னா பெரிய ஆளுமைகள்லாம் நம்மக்கிட்ட இல்லை. கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர், காமராஜர், அண்ணா ஆளுமைகள்லாம் இல்லை. இப்போல்லாம் 2ஆம் கட்ட தலைவர்கள். இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து தன்னை நிலைநிறுத்தி கொள்றதுக்கு வேற வழி இல்லாமல் தனிநபர் ஏன்னா பப்ளிசிட்டி வரணும். இப்போ என்ன, இப்போ சவுண்ட் பைட்டில் என்னதான் நீங்கள் நியூஸில் பேசுவீங்க, டெய்லி எதாவது பேசணுமா வேணாமா, தினம் எங்கே போனாலும் மைக் நீட்டுறாங்க ரிப்போர்ட்டர்ஸு. அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு விஷயம் வேணும். மைக்கை பார்த்தோன்னே சில பேருக்கு வந்து அலர்ஜி ஆகிடும், தனிநபர் தாக்குதல் ஈடுபடுறாங்க. தனிநபர் தாக்குதல் என்பது ரொம்ப ஒரு சர்வசாதாரணமாக தமிழில் ஆகிட்டு வருது. சம்டைம் தரம் தாழ்ந்து போகிறதுங்கிறதையும் ஒத்துக்கணும். ஏன்னா ஒரு தனி மனிதனை பற்றி அரசியலுக்கு வந்துட்டாங்கிற ஒரே காரணத்தினால திமுகவும் அதிமுகவும் பாஜக பேசலை, பொதுவாக சொல்கிறேன். ஸ்டாலின் ஃபேமிலியை பற்றி பேசினாலும் தப்பு தான். ஏன்னா ஸ்டாலின் ஃபேமிலி என்ன பண்ணும், ஸ்டாலினை திட்டுங்க, உங்கள் கொள்கை திட்டுங்க, நீங்கள் பண்ணுறது தப்புங்க, நீங்கள் உங்கள் ஆட்சி சரியில்லை, சரியான நிர்வாகம் கொடுக்கல, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, அதை எடுத்துப்பார். அவர் ஃபேமிலியை திட்டுறது, ஒய்ஃபை திட்டுறது, பசங்களை திட்டுறது, இதெல்லாம் தப்பு. அதே மாதிரி அண்ணாமலை திட்டுறது, ஒய்ஃபை திட்டுறது, ட்ரோல் பண்ணுறது, இதெல்லாம் நாகரிகம் இல்லை. தமிழர் நாகரிகம் வாழ்ந்தவர், உலகத்துக்கே நாகரிகம் சொன்ன தமிழ் அந்த பரம்பரையில் நம்ம வந்திருக்கோம். நம்ம இந்த மாதிரி தரம் நடக்கலாமாங்கிறத அரசியல்வாதிகள் தான் யோசிக்கணும். நம்ம யோசிக்க வேணாம், நம்ம வேடிக்கை பார்த்துட்டு போயிடலாம். அரசியல்வாதி யோசிக்கணும். இப்போது மாயாவதி அவர்கள் தமிழ்நாடு இந்தியாவுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. பிஜேபியோட கூட்டணி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? உத்தரப்பிரதேசத்தில் சட்டசபை தேர்தல் வருது. இந்த சட்டசபை தேர்தல் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாழ்வா சாவா பிரச்சனை. இதுக்கு முன்பு 2 தேர்தல்களிலும் 2014, 2019 உத்தரப்பிரதேச பாராளுமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்குகள் 80க்கு 78 சீட்டே வாங்கிட்டு பாஜக. அப்படி வெற்றியை வாங்கின கட்சி இந்த தடவை 2024 2024 படுதோல்வி அடைஞ்சது. 30 சீட்டு கூட வாங்க முடியல, அகிலேஷ் அடிச்சுட்டு போயிட்டார். ஸோ பாஜக என்ன கணக்கு பண்ணுது, இந்த சட்டசபை தேர்தலில் நம்ம ஜெயிக்கணும்னா
கூட்டணி வேணும். கூட்டணி இல்லாமல் தனியாக போட்டி போட்டார்னா யோகி ஜெயிக்க முடியாது. அவரே தோத்தாலும் தோத்துருவார். அந்த லெவலில் இருக்குது. இப்போது ராம ஜென்மபூமி இடத்துலையே பாரதிய ஜனதா தோற்று போயிருக்கு. அது என்ன காரணம்? அந்த முன்னாடி அந்த ராமர் கோயில் கட்டினீங்க, ராமர் கோயில் மட்டும் கட்டி விடுங்க. அந்த முன்னாடி இருந்ததெல்லாம் கிளியர் பண்ணி, அந்த கடையெல்லாம் உடைச்சி, கோயிலெலாம் உடைச்சி, ஷாப்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி வழிபட்டு, இப்போ வாரணாசியில் பண்ணீங்க, 2-3 கடை எடுத்தீங்க, ஒரு 50 கடை எடுத்தீங்க, அவங்களுக்கு வேறு ஜாப் போட்டு கொடுத்தீங்க, வாரணாசி அழகாக எடுத்து. முன்னெல்லாம் நாங்கள் போகும்போது வாரணாசி சந்தைக்குள்ளே பூந்து தான் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போவோம். இப்போ விசாலமாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. அந்த மாதிரி அயோத்தியாவில் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் இருக்கிற கடையெல்லாம் உடைச்சி, எல்லாத்தையும் உடைச்சி, அவங்க வயிற்றுச்சலை கொட்டின்னு பாஜகவுக்கு எதிராக ஓட்டி போட்டோம். அயோத்தியாவில் பாஜக தோற்றதுக்கு காரணமே இந்த ராமர் கோயில் முன்னாடி இருந்த கடையெல்லாம் உடைச்சதுனால. அப்படி கோபம் திரும்பும்போது அந்த கோபம் இன்னும் இருக்குது. அந்த கோபத்தை போகணும்னா கூட்டணி போகணும். அதுக்கு அவங்களுக்கு தோதா வருது மாயாவதி. மாயாவதி தலித் லீடர், தலித் ப்ளஸ் பிராமின் லீடர். அவங்க கட்சியோட செயல் தலைவராக இருந்தவரே பிராமின் தான். எப்பவுமே தலித் லீடர்னால் தலித் மட்டும் தலைவராக இருப்பாங்க. யூபியில் அப்படி இல்லை, தலித் ப்ளஸ் பிராமின். ஏன்னா அங்கே பிராமின் ப்ரிடாமினன்ட் கம்யூனிட்டி. ஸோ இந்த பாரதிய ஜனதா கட்சியோட ஓபிசி ஓட்டு, மாயாவதியோட தலித் ஓட்டு, பிராமின் ஓட்டு, இதெல்லாம் சேர்ந்ததுன்னா ஆட்சி அமைக்க முடியும் நம்புகிறாங்க. அடுத்த தேர்தலில் மாயாவதியும் பாரதிய ஜனதா கட்சியும் ஆட்சி அமைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள். இப்போ ரீசெண்டாக திருமாவளவன் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, ஆம்ஸ்ட்ராங், ஆருத்ரா, பாஜக 3 பேரையுமே விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. முக்கோணம், இது என்ன சம்பந்தம்? ஒரு பாஜக தலைவர் சொன்னார், ஆம்ஸ்ட்ராங், திருமாவளவன் விசாரிக்கணும் அப்படிங்கிறார். நான் கேட்டேன், என்னங்க காரணம்னு கேட்டேன். ஆம்ஸ்ட்ராங் வந்து கெட்ட வழிக்கு போகிறது இல்லை, வன்முறைக்கு போகிறது இல்லை, பல குடும்பங்களை வாழ வச்சார். அவரால் ஒரு 500 தலித் இளைஞர்கள் சட்டம் படிச்சுட்டாங்க. அவர் என்ன சொன்னாரா, தலித் மக்களோட கொடுமைகளை போராடுறதுக்கு நம்ம மக்கள் சட்டம் படித்தா தான் முடியும். கோர்ட்டில் போய் வாதிடணும், போலீஸ் ஸ்டேஷனில் போய் வாதிடணும், அதுக்கு வெறுமை போனால் மதிக்க மாட்டான், லாயர்னு ஐடென்டிட்டி போகணும். இவரே பணம் கொடுத்து படிக்க வச்சிருக்காரு. சட்டம் மட்டும் இல்லை, ஒரு பிகாம் படிக்கிறவன், பிஎஸ்சி படிக்கிறவன் போய் இன்னும் ஐயா ஃபீஸ்னா எடுத்துக்கோ, எடுத்தா நோட் புக்கு, சாப்பாடு, தானம் தர்மம், கர்ணன் மாதிரி தானம் பண்ணிருக்க. அவர் பின்புலம் நமக்கு தெரியாது, தெரியவும் அவசியம் இல்லை. இப்போ எப்படி இருந்தாருன்னா கணக்கு, முன்னாடி எப்படி இருந்தாங்கிறத பற்றி கணக்கு இல்லை. அதுக்கப்புறம் மனிதன் வாழ முடியும், திருந்த முடியும். அவர் பௌத்த மதத்துக்கு வந்து அவர்கிட்ட அகிம்சாவாதி ஆகிட்டார். தலித் மக்களை நல்வழிப்படுத்துறதுல ஆம்ஸ்ட்ராங் பெரும்பங்கு வகிச்சிருக்கார். தலித் மக்கள் நல்லா வாழணும், நல்லபடியாக சொசைட்டியில் இருக்கணும், பேரும் புகழும் வரணும், 4 காசு சம்பாதிக்கணும், கெட்ட வழிக்கு போகக்கூடாது. இது யாரை பாதிக்கிறது? திருமாவளவனை பாதிக்கிறது. ஏன்னா திருமாவளவன் தலித் இளைஞர்களை கெட்ட வழிக்கு போகிறார். அடங்க மறு, அடி, உத, குத்து, அவனை பண்ணு, கல்யாணம் கட்டு, அந்த பண்ணு, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் திருமாவளவன் கட்சியில் இருக்கணும்னா ஒரு 10 கொலை பண்ணியிருக்கணும், 5 கொலை பண்ணியிருக்கணும், ஒரு 10 எஃப்ஐஆர் இருக்கணும், அந்த மாதிரிலாம் தான் இருக்க முடியும். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அந்த மாதிரி பண்ணல. ஸோ இந்த பாஜக தலைவர் எனக்கு தெரியாது, இதில் அந்த பாஜக தலைவர் என்ன சொன்னார், ஆம்ஸ்ட்ராங் மரணத்தில் முதல்ல திருமாவளவனை பிடிச்சி என்கொயரி பண்ணுங்க, அவரை பேக்ரவுண்ட் பாருங்க அப்படின்னு சொன்னார். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் பாஜக ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் இது வந்து ஆருத்ராங்கிறது வந்து ஒரு மேட்டர். ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கும் ஆருத்ராங்க சம்பந்தம் கிடையாது. ஆருத்ரா வந்து பாஜக டைரக்டாக இன்வால்மெண்ட்டான கிடையாது. இப்போ ஏர்போர்ட்டில் வந்து பிருத்வி கைதானார், அதில் பாஜக இன்வால்மெண்ட்டாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பிருத்வி பாஜக தலைவர். ஸோ பாஜக இன்வால்மெண்ட் இருக்குது. நம்ம ஒன்றும் பூசி மொழிகளை, எங்கெங்கே பாஜக இன்வால்மெண்ட் இருக்கோ அங்கங்கே பாஜக இன்வால்மெண்ட் சொல்கிறோம். ஏர்போர்ட் தங்க கடத்தலில் பாஜக இன்வால்மெண்ட் இருக்குது, பிருத்வி பாஜக தலைவர், நீ இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா இது முதல்ல சுரேஷ் இதில் சம்பந்தமானே தெரியல. சில பேர் சொல்கிறாங்க உண்மையான கொலைகாரிகளும் தப்பிச்சு போயிட்டாங்க, யாரோ வேண்டாம் 8 பேரை பிடிச்சி போட்டீங்க, அது மதுரையிலேருந்து வந்து அவளை கூப்பிட்டு எப்படிங்க பண்ண முடியும், மதுரையிலேருந்து வந்து கொலை பண்ணி மதுரைக்கு போயிட்டாங்களா அப்படின்ட்டு கேள்வி வருது. இதுதான் முடிவு பண்ண வேண்டியது போலீஸ். நம்ம வந்து குல்டாம் போக்கில் வந்து இவர் தான் கொலை பண்ணார், இவர் தான் கொலை பண்ணார் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு போலீஸ் விசாரணை நடக்கும் பொழுது
நம்ம அந்த மாதிரி சொல்கிறது தப்பு. அது எந்த எதிர்க்கட்சி தலைவரோ ஆளுங்கட்சி தலைவரோ திருமாவளவன் சொன்னால் கூட அது தப்பு. ஏன்னா போலீஸ் விசாரணையை நீங்கள் தடம் பொருள வைக்கிறீங்க, போலீஸை திசை திருப்புறீங்க. பாஜக போய் என்கொயரி பண்ணு, அப்போ பிசிக்கு என்கொயரி பண்ணு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி பேச்செல்லாம். கொலை என்பது ஒரு துன்பியல் சம்பவம். ஆம்ஸ்ட்ராங் இறந்து போனது ஒரு கஷ்டமான ஒரு காரியம். அந்த கஷ்டமான காரியத்தில் நீங்கள் லாபம் தேடி ஆதாயம் தேடி பாஜகவை லிங்க் பண்ண பார்த்து பண்ணீங்கன்னா நீங்கள் தான் அசிங்கப்பட்டு போவீங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. இந்த சேனல் 5 தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல சேனல், மக்களுக்கான ஒரு சேனல். நீ கட்டாயமாக பகிருங்க. நன்றி.